மகாபாரத போரின் போது காயமடைந்த துரியோதனனை மகிழ்விக்கும் முயற்சியில் அஸ்வத்தாமா தூங்கிக் கொண்டிருந்த திரௌபதியின் 5 மகன்களின் தலையை துண்டித்து அவர்களின் தலைகளை அவனுக்கு பரிசளித்தார். துரியோதனன் கூட தன் குலம் அழிந்து வருவதை உணர்ந்து திகிலடைகிறான். திரௌபதியின் துயரத்தை பார்த்த அர்ஜுனன் அஸ்வத்தாமாவின் தலையை அவளிடம் கொண்டு வர சபதம் செய்கிறான். ஸ்ரீ கிருஷ்ணரை தனது தேரோட்டியாக கொண்டு அர்ஜுனன் அஸ்வத்தாமாவை துரத்துகிறார். அவர் பயந்து ஓடுகிறார். விரக்தி அடைந்து களைத்து போன அஸ்வத்தாமா பிரம்மாஸ்திரத்தை அவிழ்த்து விடுகிறார். அபரிதமான அழிவு ஆயுதம். அதை எப்படி விடுவிக்க வேண்டும் என்பதை மட்டுமே அறிந்திருந்தார். அதை திரும்பப் பெற முடியாது. பிரம்மாஸ்திரம் அனைத்து திசைகளிலும் கடுமையான வெப்பத்தை பரப்புகிறது. எல்லாவற்றையும் தின்றுவிடும் என்று அச்சுறுத்துகிறது. இந்த இக்கட்டான தருணத்தில் அர்ஜுனன் உதவிக்காக ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பிரார்த்தனை செய்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு மற்றொரு பிரம்மாஸ்திரம் மூலம் அதை எதிர்கொள்ள அறிவுறுத்துகிறார். கொடிய அச்சுறுத்தலை நடுநிலையாக்க அர்ஜுனன் பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்துகிறார். அதைத் தொடர்ந்து அர்ஜுனன் அஸ்வத்தாமாவை வலுக்கட்டாயமாக பிணைத்து தங்கள் முகாமிற்கு அழைத்து செல்ல தொடங்குகிறார். ஸ்ரீ கிருஷ்ணர் கோபத்தில், அர்ஜுனன், அவனை விடுவிப்பது சரியல்ல, தண்டிக்கப்பட வேண்டும். தூங்கிக் கொண்டிருந்த அப்பாவி குழந்தைகளை கொன்றான். கவனக்குறைவு, போதை, பைத்தியம், உறக்கம், இளமை போன்ற எதிரிகளை நேர்மையானவர்கள் கொல்ல மாட்டார்கள். ஒரு பெண், ஞானம் இல்லாதவர், புகலிடம் தேடுபவர், தேரில்லாதவர் அல்லது பயந்தவர், இருப்பினும் மற்றவர்களை கொன்று தனது வாழ்க்கையை தாங்கும் ஒரு பொல்லாத மற்றும் கொடூரமான நபர் தனது சொந்த நலனுக்காக கொல்லப்பட வேண்டும். ஏனென்றால் அவர் அத்தகைய பழக்கங்களை தொடர்ந்தால் அவன் மேலும் பாவங்களை செய்து பிறகு நரகத்தில் அடைவான். நீ திரௌபதிக்கு அவளுடைய மகன்களை கொன்றவனுடைய தலையை கொண்டு வந்து கொடுப்பதாக வாக்களித்தாயே. நண்பனே, துரியோதனன் அவனை கொன்றுவிடு. அர்ஜுனனின் நேர்மையை சோதிக்க ஸ்ரீ கிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார். இருப்பினும் அர்ஜுனன் உன்னத இதயம் கொண்டதால் தன் குருவின் மகனை கொல்வது சரியல்ல. அஸ்வத்தாமாவை திரௌபதியின் முன் அழைத்து வருகிறார். தலைகுனிந்த நிலையில் இருக்கும் அவனை கண்டு திரௌபதியின் உள்ளம் உருகுகிறது. தங்களின் குருவின் அனுக்கிரகம் அவர்களை பெரியவராக்கியதால் அவனை விடுவிக்க சொல்கிறாள். தன் மகனை கூட்டிச் சென்று அவனது தாய்க்கு வருத்தத்தை ஏற்படுத்த அவள் விரும்பவில்லை. எனவே அஸ்வத்தாமா காப்பாற்றப்படுகிறார். ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு நினைவூட்டுகிறார். மிகவும் விழுந்த பிராமணர் கூட கொல்லப்படக்கூடாது, ஆனால் ஒரு தாக்குபவர் தண்டிக்கப்பட வேண்டும். அர்ஜுனன் புரிந்து கொண்டு அஸ்வத்தாமாவின் நெற்றியில் இருந்த ரத்தினத்தை கயிற்று தலையை மொட்டையடிக்கிறான். தலை மொட்டையடிப்பது, உடைமைகளை அபகரிப்பது, சமூகத்தை விட்டு வெளியேற்றுவது போன்றவை பிராமணர்களுக்கு மரண தண்டனைக்கு சமமாக கருதப்படுகிறது. இதனால் அஸ்வத்தாமா முகாமில் இருந்து வெளியேற்றப்படுகிறார். இதற்கு பிறகு பாண்டவர்கள் இறந்த தங்கள் உறவினர்களுக்கு ஒரு சடங்கு செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணருடன் திரௌபதியுடன் கங்கை கரைக்கு செல்கிறார்கள். யுதிஷ்டிரர் சடங்கை செய்து பிரிந்த தங்கள் அன்புக்குரியவர்களின் நற்பண்புகளை பிரதிபலிக்கிறார். ஆழ்ந்த துக்கத்துடன் திருதராஷ்டிரன், காந்தாரி, குந்தி ஆகியோரும் உள்ளனர். ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். எல்லா உயிரினங்களும் காலமாற்றத்துக்கு உட்பட்டவை என்பதை அவர்களுக்கு நினைவூட்டுகிறார். ஸ்ரீ கிருஷ்ணர் துவாரகைக்கு திரும்பப் போகிறார். அர்ஜுனனின் மருமகள் அபிமன்யுவின் மனைவி உத்ரா பயத்துடன் அவரை அணுகுகிறார். தன்னை பின்தொடர்ந்து வரும் எரியும் இரும்பு அம்பிலிருந்து பாதுகாப்பதற்காக அவள் கெஞ்சுகிறாள். தான் பிறக்காத குழந்தையை காப்பாற்றுமாறு ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கெஞ்சுகிறாள். பாண்டவர்களின் பரம்பரையை அழிக்க அஸ்வத்தாமா மீண்டும் பிரம்மாஸ்திரத்தை ஏவிவிட்டதை ஸ்ரீ கிருஷ்ணர் உணர்ந்தார். எரியும் 5 அம்புகள் வருவதைக் கண்ட பாண்டவர்கள் தங்கள் ஆயுதங்களை தயார் செய்தனர். சர்வ வல்லமையுள்ள ஸ்ரீ கிருஷ்ணர் தனது பக்தர்களுக்கு ஏற்படும் பெரும் பேரிடரை உடைத்து விரைந்து செயல்படுகிறார். அவர் தனது தெய்வீக சுதர்சன சக்கரத்தால் பாண்டவர்களின் வம்சாவளியை காப்பாற்றுவதற்காக அவர்களை கவசமாக்குகிறார் மற்றும் உத்ராவின் கர்ப்பப்பையை தனது மாய சக்தியால் மூடுகிறார். பிரம்மாஸ்திரம் தவறு செய்ய முடியாதது மற்றும் எதிர்க்க முடியாதது என்றாலும் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிரகாசத்தால் அது தணிக்கப்படுகிறது. இது ஒன்றும் ஆச்சரியமில்லை. உன்னதமான ஸ்ரீ கிருஷ்ணர் பிறப்பற்ற மற்றும் நித்தியமாக இருக்கும் நிலையில் தனது தெய்வீக சக்தியின் மூலம் உலகத்தை உருவாக்குதல், பாதுகாத்தல் மற்றும் அழித்தல் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துகிறார்.
ஸ்ரீ கிருஷ்ணர் புறப்படும் போது குந்தி தன் மகன்கள் மற்றும் திரௌபதியுடன் பிரம்மாஸ்திரத்தின் தீப்பிழம்பிலிருந்து தங்களை காப்பாற்றிய ஸ்ரீ கிருஷ்ணரை புகழ்கிறாள். போரில் தனது சகோதரர்கள் மற்றும் உறவினர்கள் இறந்ததற்கான குற்ற உணர்ச்சியில் மூழ்கிய யுதிஷ்டிரர் ஸ்ரீ கிருஷ்ணர் வெளியேறுவதை தடுக்க முயற்சிக்கிறார். வேதவியாசர் போன்ற ஞானிகளான முனிவர்கள் அவருக்கு ஆறுதல் கூற முயன்றாலும் யுதிஷ்டிரர் வருந்தியபடியே இருக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணரும் அவரை ஆறுதல் படுத்த முயற்சிக்கிறார். ஆனால் யுதிஷ்டிரன் இதயம் இன்னும் வருந்துகிறது. பாசமும் பற்றும் அதிகமாகி என்னுடைய துக்கமான இதயத்தில் உள்ள அறியாமையை பார். இந்த ஜட உடலுக்காக எண்ணற்ற படைகளை அழித்து விட்டேன். குழந்தைகளையும் பிராமணர்களையும் உறவினர்களையும் நண்பர்களையும் மாமன்களையும் சகோதரன்களையும் குருக்களையும் காட்டி கொடுத்தேன். நான் செய்ய மாட்டேன். லட்சக்கணக்கான ஆண்டுகளாக நரகத்திலிருந்து விடுபடுங்கள் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருந்தாலும் ஒரு அரசன் தன் குடிமக்களை பாதுகாப்பதற்காக ஒரு நேர்மையான போரில் எதிரிகளை கொன்றால் அவனுக்கு பாவம் ஏற்படாது. மேலும் பெண்களின் கணவன் சகோதரர்களை பலி சடங்குகள் மூலம் கொன்ற பாவத்தை கழுவ முடியாது என்கிறார். அழுக்கு நீரை சேற்றால் சுத்தம் செய்வது போல மதுவின் அசுத்தத்தை மதுவால் அகற்ற முடியாது. அதுபோலவே உயிர்களை கொன்ற பாவத்தை பலிகளால் நிவர்த்தி செய்ய முடியாது. மக்கள் என்ன நினைக்கிறார்கள், எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்று எண்ணி வியந்திருக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணரின் அறிவுரையின் பேரில் யுதிஷ்டிரர் மற்ற பாண்டவர்கள் வேதவியாஸ் தௌம்பியர் மற்றும் பிறருடன் சேர்ந்து குருக்ஷேத்திரத்திற்கு சென்று அம்பு படுக்கையில் படுத்திருக்கும் பீஷ்ம பிதாமரரிடம் தர்மத்தை அறிய செல்கிறார். வானத்திலிருந்து விழுந்த கடவுளைப் போல பீஷ்மர் பூமியில் கிடப்பதை எல்லோரும் பார்க்கிறார்கள். அனைவரும் அவருக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். இந்த பருவத்தில் நாரதர், பரத்வாஜர், பரசுராமர் ஆகியோர் சீடர்களுடன் வசிஷ்டர், கௌதம், அத்ரி, விஸ்வாமித்திரர், சுக்தேவ் மற்றும் பிற தூய உள்ளம் கொண்ட பெரிய ஆன்மாக்களும் காஷ்யபரர், பிரகுஸ்பதி போன்ற முனிவர்களும் தங்கள் சீடர்களுடன் அங்கு வருகிறார்கள். பீஷ்ம பிதாமகர் நுணுக்கங்களையும் அதன் சரியான நேரத்தில் பிரிவுகளையும் புரிந்து கொள்கிறார். என்ன நடவடிக்கைகள் எங்கு எப்போது மேற்கொள்ளப்பட வேண்டும், இந்த மதிப்புக்குரிய முனிவர்களை சுற்றிலும் கூடியிருப்பதை கவனித்து அவர்களுக்கு பொருத்தமான வரவேற்பு அளிக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆழ்ந்த செல்வாக்கை உணர்ந்து மனித உறவில் தன் முன் நின்று வெளியிலும் உள்ளத்திலும் ஜெகதீஸ்வரராக தனது இதயத்தில் ஆட்சி செய்யும் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்குகிறார். பாண்டவர்கள் மிகவும் பணிவாகவும் அன்புடனும் பீஷ்மரின் அருகில் அமர்ந்துள்ளனர். அவர்களை பார்த்ததும் பீஷ்மரின் கண்கள் அன்பினால் நிரம்பி வழிகின்றன. அவர்களிடம் கூறுகிறார், தர்மபுத்திரரே, பிராமணர்களையும் தர்மத்தையும் கடவுளையும் பின்பற்றுபவர்களாக இருந்தாலும் நீங்கள் மிகவும் வேதனையுடன் வாழ வேண்டியது மிகவும் வேதனையும் அநீதியும் ஆகும். அது உங்களுக்கு தகுதியற்றது. நான் நம்புகிறேன் உங்கள் வாழ்க்கையில் நடந்த இந்த விரும்பத்தகாத சம்பவங்கள் அனைத்தும் அவரது தெய்வீக நாடகமாகும். நீதியுள்ள மன்னர் யுதிஷ்டர், பீமசேனன் மற்றும் அர்ஜுனன் போன்ற வலிமைமிக்க வீரர்களும் ஸ்ரீ கிருஷ்ணரின் மர்மமான செயல்பாட்டிற்கு காவலாக நிற்கும் இடத்தில் எப்படி துர்திருஷ்டம் ஏற்படும்? காலத்தின் எஜமானர் உலகத்தின் இந்த எல்லா நிகழ்வுகளும் கடவுளின் விருப்பத்திற்கு உட்பட்டது என்பதை புரிந்து கொள்ள முடியாது. உலகில் நடக்கும் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் கடவுளின் விருப்பத்திற்கு உட்பட்டது என்று அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் மக்களை கவனிக்க வேண்டும், ஏனென்றால் இப்போது நீங்கள் அதன் ராஜா. அதை கவனிக்கும் திறன் கொண்டவர். ஸ்ரீ கிருஷ்ணர் கடவுள்தானே, அனைத்திற்கும் மூல காரணம் மற்றும் உயர்ந்த நபர். நாராயணன் மக்களை தனது மாயாவால் மயக்கி யதுவன்ஷிகள் மத்தியில் தனது தெய்வீக லீலாவை ரகசியமாக நிகழ்த்துகிறார். அவரது செல்வாக்குக்கு ஆழமானது மற்றும் மர்மமானது. யுதிஷ்டிரர், பகவான் சங்கர், தேவர்ஷி நாரதர் மற்றும் கடவுள் மட்டுமே அதை உன்னதமாக புரிந்து கொள்வார்கள். உங்கள் உறவினராலும் அன்பான நண்பராலும் சிறந்த நலம் விரும்பியலாலும் நீங்கள் கருதுபவர் யாரை நீங்கள் அன்புடன் உங்களுக்கு மந்திரியாகவும் தூதராகவும் தேரோட்டியாகவும் ஆக்கி கொண்டீர்களோ அவர் கடவுள்தானே. எங்கும் நிறைந்த சமமான பார்வை கொண்ட தனித்தன்மை வாய்ந்த அகங்காரமற்ற பாவமில்லாத இந்த கடவுளில் சமத்துவமின்மையின் தடயமே இல்லை. எல்லாரிடமும் பாரபட்சமில்லாமல் இருந்தும் அவர் தன் பக்தர்களுக்கு எவ்வளவு கருணை காட்டுகிறார் என்பதை பாருங்கள். இந்த நேரத்தில் நான் என் உயிரை துறக்கவிருந்த போது ஸ்ரீ கிருஷ்ணர் கருணையுடன் நேரில் என் முன் தோன்றினார். ஆழ்ந்த பக்தியுடன் மனதை கடவுளுடன் ஒப்படைத்து பயபக்தியுடன் அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் ஒரு யோகி உடலை விட்டு வெளியேறும் போது ஆசைகளையும் கர்ம பந்தங்களையும் கடந்து செல்கிறான். அந்த உன்னதமான கடவுள், கடவுள்களின் கடவுள், 4 கரங்களுடன், மகிழ்ச்சியான முகத்துடன், மகிழ்ச்சியான புன்னகையுடன், சிவப்பு தாமரை போல சிவந்த கண்களுடன் மற்றவர்கள் தியானத்தில் மட்டுமே பார்க்கிறார்கள். தயவுசெய்து இங்கேயே இருங்கள், நான் இதை கைவிடும் வரை காத்திருங்கள்.
சூதாஜி கூறுகிறார். இதை கேட்ட யுதிஷ்டிரர் பீஷ்ம பிதாமகரிடம் பல வகையான தர்மங்கள் தொடர்பான பல ரகசியங்களை பற்றி கேட்கிறார். தர்மம் மற்றும் வைராக்கியம், தர்மத்தின் கடமைகள், ஒரு அரசனின் கடமைகள், மோட்சத்திற்கான பாதை, பெண்களின் கடமைகள் மற்றும் வர்மம் மற்றும் ஆசிரமம் தொடர்பான கடமைகள் ஆகிய இரண்டின் தத்துவார்த்த மற்றும் நடைமுறையான அம்சங்களை பீஷ்ம பிதாமகர் பின்னர் விளக்குகிறார். அவர் வாழ்க்கையின் 4 குறிக்கோள்களான தர்மம், அறத்த, காமம் மற்றும் மோட்சம் அவற்றை அடைவதற்கான வழிமுறைகளையும் விரிவாக கூறுகிறார். அவர் அதில் ஏராளமான கதைகள் மற்றும் வரலாறுடன் விளக்குகிறார். கடவுள் பக்தி கொண்ட யோகிகள் ஜட உடலை துறக்க விரும்பும் காலமான உத்தராயண காலம் வரும்போது பீஷ்ம பிதாமகர் இந்த மத கடமைகளை விளக்குகிறார். அந்த நேரத்தில் பீஷ்ம பிதாமகர் தனது பேச்சை கட்டுப்படுத்துகிறார். மற்ற எல்லாவற்றிலிருந்தும் தனது மனதை திசை திருப்புகிறார். மேலும் தனது முன் நிற்கும் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் மீது கவனம் செலுத்துகிறார். அவர் கிருஷ்ணரின் அழகிய வடிவில் கவனம் செலுத்துகிறார். காலம் அப்படியே நிற்கிறது போலிருக்கிறது. பீஷ்மரின் கண்கள் அவன் மீது பதிந்துள்ளன. அம்புகள் அவரது உடலை துளைத்தும் வலி கடவுளின் பார்வையால் உடனடியாக விடுவிக்கப்படுகிறது. கடவுளை பற்றிய தூய்மையான சிந்தனை அவருக்குள் எஞ்சியிருக்கும் அந்த அசுபத்தையும் நீக்குகிறது. அவர் தனது உடலை விட்டு வெளியேற தயாராகும் போது அவர் அதனை புலன் செயல்பாடுகளையும் நிறுத்திவிட்டு ஸ்ரீ கிருஷ்ணரை மிகுந்த அன்புடன் துதிக்கிறார். பீஷ்மர் கூறுகிறார், நான் இந்த போர்க்களத்தில் இந்த வாழ்க்கையை விட்டு வெளியேறும் தருணத்தில் பல ஆண்டுகளாக அர்ப்பணிக்கப்பட்ட பயிற்சியால் சுத்திகரிக்கப்பட்ட எனது புத்தியை யாதவர்களின் ஒளி வீசும் நாயகனான ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். அவரது பேரின்ப வடிவில் நிரந்தரமாக வசிப்பவர் எனினும் கருணை காரணமாக தனது இருண்ட வடிவத்தை எடுத்து செல்கிறார். சூரியனின் கதிர்கள் அவரது இருப்பு தாமரை போன்ற முகத்தை வடிவமைத்து அர்ஜுனனுடைய நண்பரான கிருஷ்ணரின் மீதான எனது பக்தி எப்போதும் தூய்மையானதாகவும் அசையாமலும் இருக்கட்டும். போரின் போது அவரது தனித்துவமான வடிவத்தை நான் நினைவில் கொள்கிறேன். அவனது சுருள் முடிகள் அவன் முகத்தில் படபடத்தன. குதிரைகளின் குழம்பிலிருந்து எழுந்த தூசியால் குழம்பியது. சிறு சிறு வியர்வை துளிகள் அவனை அலங்கரித்தன. நான் என் கூர்மையான அம்புகளால் அவன் உடலை நோக்கி எழுதேன். தெய்வீக கவசத்தால் அலங்கரிக்கப்பட்ட அழகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எனது உடல், மனம் மற்றும் ஆன்மா அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அர்ஜுனனின் வார்த்தைகளை கேட்டு பாண்டவர் படைக்கும் கௌரவ படைக்கும் இடையே தனது தேரை உடனடியாக கொண்டு வந்து அர்ஜுனனின் அறியாமையை அழித்த ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் என் அன்பு என்றும் நிலைத்திருக்கட்டும். கீதையின் வடிவம் ஸ்ரீ அர்ஜுனன் தன் உறவினர்களை கொல்வதிலிருந்து விலகிய போது போர்க்களத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரை ஆயுத்தம் ஏந்த செய்வதாக நான் சபதம் செய்தேன். அதை உண்மையாக்க மகாபாரத போரில் ஆயுதம் ஏந்த மாட்டோம் என்ற தனது சபதத்தை அவர் தானே முறித்து கொண்டார். அப்போது சிங்கம் யானையை தாக்குவது போல தேரிலிருந்து கீழே குதித்து தேரின் சக்கரத்தை எடுத்து என் மீது பாய்ந்தார். அவர் வேகமாக ஓடினார். தோளில் இருந்த அங்கி கழன்று விழுந்தது. பூமி அதிரத் தொடங்கியது. கொடுங்கோலனாகிய நான் கூர்மையான அம்புகளை எய்து அவரது உடலின் கவசத்தை உடைத்தேன். ஆனால் அவரது உடல் முழுவதும் இரத்தம் வழிந்தது. அர்ஜுனன் அவனை தடுத்தாலும் அவன் என்னை கொல்ல பலவந்தமாக ஓடி வந்தான். அந்த ஸ்ரீ கிருஷ்ணரே அப்படியே செய்யும் போதும் தன் பக்தர்களின் மீது அருளும் அன்பும் நிறைந்தவராக இருந்தவரே எனக்கு ஒரே அடைக்கலமாக இருக்க வேண்டும். மரணம் நெருங்கும் போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மீதான என் காதல் முன் எப்போதையும் விட பிரகாசமாக எரிகிறது. அர்ஜுனனின் தேரை உன்னிப்பாக பாதுகாத்து அவனது இடது கையில் கடிவாளம், வலது கையில் சாட்டையால் அவனை இப்போது நான் பார்க்கிறேன். அவரது தெய்வீக அழகு மற்றவற்றை போலல்லாத ஒரு பார்வை. மகாபாரத போரில் மடிந்த போர் வீரர்கள் கூட அவருடைய வடிவத்தை பார்த்துதான் விடுதலை பெற்றனர். இந்த தருணத்தில் அந்த தேரோட்டியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பார்த்ததை வழி நடத்தி சென்றவர் மீது ஆழ்ந்த அன்பு இருக்க நான் ஏங்குகிறேன். ராசலீலாவிலிருந்து விலகிய பிறகு கோபியர்களை தெய்வீக பைத்தியத்தால் மயக்கிய அவரது அழகான நடை, அவரது வெளிப்படையான சைகைகள், அவரது புன்னகையின் இனிமை மற்றும் காதல் நிறைந்த பார்வைகள் எனக்கு நினைவிருந்தது. அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் என் பக்தி அசையாததாக இருக்கட்டும். என் கணே யுதிஷ்டரின் ராஜசூய யாகத்தின் போது முனிவர்களும் அரசர்களும் நிரம்பிய அந்த சபையில் முதலில் வழிபட்டவர் பகவான் கிருஷ்ணரே. இன்று நான் இறக்கும் நேரத்தில் அதே பகவான் அனைத்து உயிரினங்களின் ஆன்மா மீண்டும் என் முன் நிற்கிறார். சூரியன் எண்ணற்ற வடிவங்களில் வெவ்வேறு கண்களுக்கு தோன்றுவது போல நித்திய பகவான் கிருஷ்ணர் தனது படைப்புகளின் இதயங்களில் பல்வேறு வடிவங்களிலே வெளிப்படுகிறார். இருப்பினும் அவர் ஒருவராக இருக்கிறார், ஒவ்வொரு இதயத்திலும் வாழ்கிறார். சிறிதும் சந்தோஷமோ குழப்பமோ இல்லாமல் இதே பகவான் கிருஷ்ணரை இப்போது நான் அடையாளம் காண்கிறேன். சூர்ஜி கூறுகிறார், இந்த வகையில் பீஷ்ம பிதாமகர் தனது மனம், பேச்சு மற்றும் பார்வையால் ஸ்ரீ கிருஷ்ணரின் தன்னை மூழ்கியடிக்கிறார். அவருடைய ஆன்மா அங்கே இணைகிறது.
அவன் அமைதியடைகிறான். பகல் முடிந்ததும் பறவைகளின் ஓசையைப் போல அனைவரும் ஒரு கணம் அமைதியாகி விடுகிறார்கள். அதன் பிறகு தேவர்களும் மனிதர்களும் பறை இசையை தொடங்கினர். துறவு குணம் கொண்ட அரசர்கள் அவரை போற்றத் தொடங்க வானத்திலிருந்து மலர்கள் பொழியத் தொடங்கின. யுதிஷ்டிரர் தனது பீஷ்மரின் உடலின் இறுதி சடங்குகளை செய்து சிறிது நேரம் துக்கத்தில் ஆழ்ந்தார். அதன் பிறகு அவர் ஸ்ரீ கிருஷ்ணருடன் அஸ்தினாபூர் வந்து தனது மாமா மற்றும் அத்தை திருதராஷ்டிரர் மற்றும் காந்தாரி ஆகியோருக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் திருதராஷ்டிரரின் உத்தரவு மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அனுமதியுடன் திறமையான மன்னர் யுதிஷ்டிரர் தனது முன்னோர்களின் பேரரசை நேர்மையாக ஆட்சி செய்ய தொடங்கினார். இந்த கதையிலிருந்து உங்களுக்கு தெரிந்தது என்ன? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் இந்த கதையை உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துக்குங்க. நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.